சரி, இப்போ நம்ம நிறைய புயலை கடந்து வந்திருக்கோம். இப்போ மற்ற புயலுக்கும் இந்த ஃபெஞ்சல் புயலுக்குமான அந்த வேறுபாடு என்ன சார்? மற்ற புயல்களை பார்க்கும்போது காற்றின் புயல் என்றாலே சூறாவளி என்று வந்துவிடும். காற்று தான் புயல் என்றால் காற்று அதுதான் முதலில் இருக்கும். ஆனால் இந்த ஃபெஞ்சல் புயல் சற்று மாறுபட்டு காற்றை விட நீரினை குடிக்கிறது. அதாவது நீர் புயல் என்று கூறுகிறோம். இதனால் நீர் அதிகமாக தண்ணீரை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு புயலாக இது இருக்க போகிறது. எனவேதான் தற்போது ஏற்கனவே கொடுக்க ஆரம்பித்து விட்டது. தற்போது நீங்கள் கத்திவாக்கம் போன்ற இடங்கள்லாம் 12 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு என்பது சென்னையில் குறிப்பிடத்தகுந்த அளவு. நீங்கள் அந்த மழை அளவை கூட மீண்டும் ஒரு முறை நமது டைரக்டர் பிசிஆர் டைரக்டர் நிச்சயமாக கொடுப்பார் நினைக்கிறேன். முழு தகவல்கள் அந்த கிராபிக்ஸை சற்று முன் பார்த்தோம், நீங்கள் வாசித்தீர்கள். எந்தெந்த இடத்திலே எந்தெந்த அளவு மழை பொழிவு இருக்கிறது என்று. அதை கடந்த 24 மணி நேரத்தில் அந்த அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. குறிப்பிடத்தகுந்த மழை 12 சென்டிமீட்டர் சாதாரண அளவு அல்ல, கிட்டத்தட்ட 120 சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. எனவே 12 சென்டிமீட்டர் மழை என்று வந்திருக்கிறது. தற்போது பார்க்கலாம், மணலி 8 சென்டிமீட்டர், கத்திவாக்கத்திலே 12 சென்டிமீட்டர், அதே போன்று தண்டையார்பேட்டையில் 9 சென்டிமீட்டர், திருவெற்றியூரில் 9 சென்டிமீட்டர், பேசின் பிரிட்ஜ் 9 சென்டிமீட்டர். வட சென்னை முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் தாழ்வான பகுதி. நிச்சயமாக வட சென்னையில் பொதுவாக கடல் அருகே இருப்பதால் கடந்து விடுவோம் என்று சொல்லுவாங்க. ராயபுரத்திலே மழை பெய்தால் உடனடியாக கடலுக்கு சென்றுவிடும். ஆனால் தொடர் மழை பெய்யும் போது தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அது 12 சென்டிமீட்டர் என்பது சாதாரண மழை பொழிவு அல்ல. இன்னும் மழையை ஆரம்பிக்கவில்லை என்றுதான் தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் நம்மிடம் தெரிவிக்கிறார். இது போன்ற பன்மடங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று கூறியிருக்கிறார். ஆனால் எச்சரிக்கையாக தான் இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். மழை ஆனால் தற்போது மழை சற்று நிற்கும் போது மழை தண்ணீர் வடிந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்போ தரை காற்று அதிகரிக்க அதிகரிக்க மழையின் அளவு அதிகரிக்குமா இல்ல குறைய ஆரம்பிக்குமா? காற்று அதிகரிக்க அதிகரிக்க மழையின் அளவு குறைய ஆரம்பிக்கிறோம். அதாவது கரையை கடக்கும் புயல் கரையை கடக்கும் பொழுது மழையின் அளவு குறையும். ஆனால் கரை கடக்கும் காற்றின் வேகம் அப்பொழுதுதான் நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு சில இடங்களில் 90 கிலோமீட்டர் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசும். அப்போது பலத்த சூறாவளியாக இருக்கும். அப்பொழுதுதான் மரங்கள் மின்கம்பங்கள் சாய்வதற்கான விளம்பர பதாகைகள். உண்மையிலேயே இந்த முறை தமிழக அரசு ஒரு நடவடிக்கை, தமிழக அரசும் அதனுடைய கீழே செயல்படுகின்ற மாவட்ட ஆட்சியும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஹோர்டிங்ஸ் எல்லாம் கீழே இறக்கி வைத்து விட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஏனால் இந்த ஹோர்டிங்ஸ் விளம்பர பதாகைகள் எல்லாம் மேலிருந்து வைக்கப்பட்ட கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கும். இந்த வேகம் 90 கிலோமீட்டர் என்பது பலத்த வேகம். ஆனால் நாம் 120 கிலோமீட்டர் எல்லாம் சந்தித்திருக்கிறோம். தானே புயல், கஜா புயல் 120 கிலோமீட்டர் எல்லாம் பார்த்திருக்கிறோம் நாம். எனவே அந்த அளவுக்கு இந்த புயல் அந்த அளவுக்கு காற்று வேகம் இல்லை. சராசரியாக 60 to 70 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இந்த காற்று வீசும். ஒரு சில இடங்களில் ஒரு சில நேரங்களில் 90 கிலோமீட்டர் வேகத்திற்கு செல்லலாம் என்று கூறியிருக்கிறார்கள். காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது கரையை கடக்கும் போது அதிகரிக்கும், அப்பொழுது மழையின் அளவு குறையும். ஆனால் கரையை கடந்த பிறகு காற்று கடந்த பிறகு மழை பெய்யும். நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி இந்த ஒருவேளை புயல் வலுவிழந்து கரையை கடந்துச்சுன்னா மழை அளவு அதிகமா இருக்குமா சார்? நிச்சயமாக புயல் வலுவிழந்து கரையை கடக்கும் போது மழை தொடரும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா மழை பொதுவாகவே மழை அதிகமா இருக்கும். பொதுவாக புயல் வந்துவிட்டால் காற்று வேகம், காற்று கடந்த பிறகு போய்விடும், மழை பெய்துவிடும், சென்றுவிடும், அதோடு முடிந்துவிடும். ஆனால் இந்த காற்றழுத்த மண்டலமாக தொடர்ந்து நீடிக்கும் பொழுது தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கும். அதுதான் காற்றழுத்த மண்டலம். அதனால தான் காற்றழுத்த மண்டலம். பொதுவாகவே இந்த சென்னை போன்ற தமிழகத்திலே வடகிழக்கு பருவமழை தான் அதிக, கிட்டத்தட்ட 45% மழை பொழிவை கொடுப்பது. பொதுவாக 3 விதமான மழை காலங்கள் உண்டு. ஒன்று தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, கோடை மழை என்பார்கள். கோடையில பெய்கின்றது. பனிக்காலத்திலும் மழை பெய்வது உண்டு. சமீப காலமாக நீங்கள் இந்த மாற்றங்கள் பொதுவாக தமிழகத்திலே இப்படிதான் மழை பொழிவு இருக்கும். அதில் தென்மேற்கு பருவமழை என்பது அது இந்தியா முழுவதும் மழையை அதிகமாக கொடுக்கக்கூடியது தென்மேற்கு பருவமழை. அதனுடைய பாதிப்பு அதன் காரணமாக அந்த தாக்கத்தின் காரணமாக தமிழகத்திலே கோவை உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களில் தான் அந்த மழை பொழிவு இருக்கும். கேரளாவை ஒட்டி உள்ள பகுதிகளில் மட்டும்தான் மழை பொழிவு இருக்கும். தென் மாவட்டங்கள் சென்னை எல்லாம் தென்மேற்கு பருவமழை மிக குறைவாக தான் பெய்யும். ஆனால் இப்போது மாறிவிட்டது. வடகிழக்கை விட தென்மேற்கில் சில நேரங்கள் சென்னையிலேயே மழை பெய்கிறது என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. கிளைமேட் சேஞ்ச் என்று பல காரணங்களை கூறுகிறார்கள். ஆனால் வடகிழக்கு பருவமழை தான் 45%, கிட்டத்தட்ட 45% மழையை தமிழகத்திற்கு கொடுப்பது வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை வரும்பொழுது ஒரு புயல், 2 புயல் அல்லது குறைந்த காற்றழுத்தங்கள் நிச்சயம் வரும். 4-5 காற்றழுத்த மண்டலங்கள் வரும். அதில் கிடைக்கின்ற மழையை வைத்து தான் தமிழகத்தில் இருக்கு. ஆனால் தமிழகத்தில் போதுமான மழை, மீண்டும் நேர்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன், நமக்கு போதுமான மழையை கொடுக்கின்றன பருவமழைகள். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை எல்லாம் போதுமான அளவு தண்ணீரை கொடுக்கின்றன. ஆனால் அந்த தண்ணீரை நாம் சேகரித்து வைக்கிறோமா, போதிய நீர்த்தேக்கங்கள் இருக்கிறதா என்பதெல்லாம் விவாதத்துக்கு உட்பட்டது.